திருச்சபை மக்களோடு இன்றைக்கு என் ஆண்டவர் நம் ஆண்டவர் உங்களை சந்திக்க சென்ற கிருபைக்காக முதலாவது என் தேவனுக்கு ஸ்தோத்திரத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக என்னை இம்மட்டமாய் வந்தோடனே சொல்லிட்டார், டச் பண்ணிட்டார் சென்டிமெண்ட்லாம் நம்ம ஆயர் அவர்கள். எங்கள் அம்மா பேரும் ஷீலா, வந்த அம்மா அவங்களாம் பார்க்கறதுக்கு வேறு அப்படியே இருக்காங்க. என்னை அம்மாவாய் அழைத்த என் மகனாகவும் ஊழியத்தை நீங்கள் சிறப்புடைய செய்ய என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா. அதுக்கு அடுத்தபடியாக மாரிசாமி சார் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் கடவுள் அவர் மூலயமா எனக்கு இந்த ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தார். அதனால் மாரிசாமி சார் உங்களுக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அதுக்கு அடுத்தபடியாக திருச்சபை மக்கள், நீங்கள் இந்த கேட்கக்கூடிய அந்த எண்ணங்களும் உங்களுடைய வாஞ்சைகளுக்கும் ஆண்டவர் எனக்கு ஒரு செஞ்சிருக்கார். இங்கே இருக்கிற பொறுப்பாளர்கள், திருச்சபை மக்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வளோ உற்சாகமாக அவ்வளோ ஃபஸ்ட்டு செஷன் நான் நினச்சிட்டேன் என்னை சார் 10:30 மணிக்காக வந்தால் போதும் அப்படின்னாருன்னு. எனக்கு லேட் ஆகிட்டோன்னே என் ஹஸ்பண்ட் உடனே உனக்கு 10:30 மணிக்கு ஃபோன் வர வந்துட்டாங்க, இன்னும் நீ இன்னும் போகல அப்படின்னு. இல்லை சார் சொன்னார் 10:10 ஆகும், அதுக்குள்ளே நான் வந்துடலான்னு சொன்னேன் அப்படின்னு. பார்க்கும்போது அனல் மூட்டக்கூடிய ஜபங்கள், ஆராதனைகள், துதித்தல் எல்லாமே ஆண்டவருக்கு பிரியமாய் நீங்கள் எல்லாரும் இம்மட்டமாக ஒருமித்து இவ்வளவாய் ஆராதனை செய்யும்போது ஆண்டவர் கண்டிப்பாகவே மகிமைப்படுவார். நீங்கள் எந்த காரியத்துக்காக ஜெபிக்கிறீர்களோ சொல்லியிருக்கிறார், நம்முடைய ஆண்டவருடைய சத்தியங்கள், அவருடைய வேத வார்த்தைகள், அவர் வாக்கு மாறாதவர். அப்படித்தானே? வாக்கு மாறாதுன்னு சொல்லுங்களா? அலையிலையா சொல்லுங்க பார்க்கலாம். அலையிலையா? அவர் வாக்கு மாறாதவர். மனுஷன் ஒருவேளை மாறி போகலாம், இங்கே சொல்லுகிற நானும் கூட ஒரு நாள் மாறி போகலாம். ஆனால் வாக்கு மாறாதவர், நேற்றும் இன்றும் என்றுமே மாறாதவர். அப்படிப்பட்ட தெய்வத்தை நம்ம தெய்வமாக சொல்லி கொண்டிருக்கிறோம். அவர் வாக்கு மாறாதவர். அந்த வாக்கு மாறாதவர் நம்மளுக்கு பல வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார், பல வாக்கு தத்தங்கள். அப்படி இருக்கும்போது இப்படி ஒருமித்து நம்ம வாசம் பண்ணும்போது, கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள். இப்படி கேட்டுக்கொண்டிருக்க. எப்படி கேட்டுக்கொண்டு இருக்கீங்க? செபத்தோடு கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. கண்டு விசுவாசிக்கிறவனை விட காணாமல் விசுவாசிக்கிறவன். வசனங்கள் தாங்க நம்மளுக்கு ஆறுதல், வார்த்தைகள் தாங்க நமக்கு ஆறுதல். அப்படி விசேஷமாய் ஆண்டவர் இந்த ஸ்தலத்தில் ஏறெடுக்கப்படுகிற ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் உங்களுக்கு என்ன உண்டு? சொல்லுங்க சத்தமா. இந்த சோர்வாயிச்ச பாஸ்டிங்ல இருந்தால ஆவியா உற்சாகம் உள்ளதுங்க. மாம்சமா எனக்கு ரொம்ப பலவீனம் ஆயிடுச்சு. ஐ திங்க் 12 o'clock ஆயிடுச்சு. மதிய வேலை வந்துட்டோம் நாங்கள். எங்களுக்கு கொஞ்சம் துதித்தல், ஜபம் இதெல்லாம் போயிட்டோன்னா பலவீனம் ஆயிடுச்சுங்க. அதனால சத்தமாக சொல்ல முடியல. ஹல்லேலூயா. அவர் என்னுடைய பலவீனத்தில், பவுல் அடிகளார் சொல்வது போல, என்னுடைய பலவீனத்தில் உம்முடைய பலன். எனக்கு சரீரத்தில் சில முட்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆனாலும் இதுக்கு நான் சந்தோஷப்படுறேன். ஏன் சந்தோஷப்படுறேன்னா, என் பலத்துடைய பெரிய பலன் கொண்டவர் என் ஆண்டவர். அல்லேலூயா. நான் இங்க உட்கார முடியாது இருக்கலாம். என்னுடைய சோர்வுகள், என் உடல் அளவு சோர்வுகள், மனதளவு சோர்வுகள், இதெல்லாம் எனக்கு உட்கார முடியாம இருக்கலாம். ஆனாலும் என்னை பலப்படுத்தி, என் பலம் கொஞ்சம் தாங்க, நான் என் பலமே நம்பல, ஆண்டவருடைய பலத்தை நம்பி இருக்கிறேன். அப்படிப்பட்ட ஆண்டவர் பெரிய பலத்தை கொடுப்பார். அந்த பலத்தோடு நான் இங்கே உட்காந்து என் ஆண்டவரை நான் தரிசிப்பேன். அப்படி தரிசிக்கிறவங்களாம் 2 கரங்களை தட்டி, உங்களுக்கு நல்ல பாடல்கள் தான் தட்டி அல்லேலூயா சொல்லி ஒரு பாடலோடு தரிசிப்போமா? 2 ஸ்டான்ஸா பாடுவோம். தேவா தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவர். தேவா நான் எதினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். எதினால் இது எதினால் இரண்டோடு வருவதினா, எதினால் இது எதினா நீர் என்னோடு இருப்பதினா. தேவா நான் எதினால் விசேஷித்தவர், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவர். தேவா நான் எதினால்
நாங்கள்லாம் விசேஷித்தவர்கள். நீங்கள் எல்லாம் ஐயோ வெளில இருக்கிறாங்களே, அப்போ அவங்க விசேஷமானவர்கள் இல்லையா? கொஞ்சம் மிஸ் பண்ணவங்க தான். ஆண்டவருடைய வருகையின் போது உள்ள அனுப்பு போகிறவங்கெல்லாம் என்ன பண்ண போகிறாங்க? மிஸ் பண்ண அவங்கன்னா இல்லை, விசேஷித்த அல்ல, நீங்களாம் விசேஷித்தவர்கள். இந்த நேரத்தில் உட்காந்து ஆண்டவரை, நான் எதனால் விசேஷித்தவன் சுவாமி, நான் எப்படி இருக்கிறேன், எப்படி நீ அன்னைக்கு இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தினீங்களே சுவாமி, வனாந்தரத்தில் வழிநடத்தினியே அக்கினி ஸ்தம்பமாய், அவருக்கு எப்படி மேக ஸ்தம்பமாய் வழிநடத்தினீங்களே சுவாமி, என்னையும் தெரிந்து கொண்டீரே, என் தாயோட கர்ப்பத்தில் உருவாவதற்கு முன்னே தெரிந்து கொண்டீரே, பெயர் சொல்லி அழைத்தவர் நீர் அல்லவா, என்னை விசேஷித்தவரா இந்த ஸ்தலத்தில் என்னைக்கு கூடி வர செய்தீரே, நன்றி தகப்பன். அப்படி இருக்கிற இன்னைக்கு ஏன் இன்னைக்கு என்ன ஜபம் உங்களோடது? முடிந்தவர்கள் உபவாசம், முடியாதவங்க கூட சாப்பிட்டு வந்திருக்கலாம் இல்லையா? உபவாச ஜபம், உபவாச ஜபம். ஃபஸ்ட்டு ஜபம் அப்படின்னா என்ன நினைக்கிறீங்க? என்னம்மா? ஆண்டவரோட பேசுறது அல்லையா? இதுக்கு எதுனா பெருசாக கற்றுட்டு வரணுமா? ஜெபம் நான் ஆண்டவரோட பேசுறது, இதுக்கு நான் பெருசாக கற்றுட்டு வரணுமா? ஜெபம் அப்படின்னு சொன்னால் பெரிய தமிழ் புலமையோடு, தமிழ் வார்த்தைகளோடு, இது வந்து பார்த்திங்களா நம்ம ரொம்ப இதுவாக பேசுவாங்க பார்த்தீங்களா, தமிழ் படிக்கிறப்போ ஒரு சுத்த தமிழும் பேசுகிற வார்த்தைகள் வீட்டில் ஒரு மாதிரி தமிழும் பேசுவோம். அப்படி ஏதாவது பேசணுமா? அப்படி ஏதாவது ஆண்டவர் விளக்கம் கொடுத்துருக்கிறாரா? இல்லை. நம்ம ஆண்டவரோடு உறவாடுறது ஒரு ஜெபம். நீங்கள் வேதாகம் பாடம் வாசிச்சிருப்பீங்க. என்ன வேதாகம் பாடம் வாசிச்சிருப்பீங்க? மார்க்கு கொடுத்துட்டீங்களே ரீடிங், ஓகேங்க. மார்க்கு 12, யாராவது எடுத்தவர்கள் வாசிக்கலாம். மார்க்கு 12 29-31 முடிய. யாராவது ஒருவர் மார்க்கு 12 29-31 முடிய. ஏன்னா சத்தமாக வாசிங்கம்மா. ம் 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 ம். அப்போ கற்பனை, கட்டளை இதெல்லாம் கொடுத்துட்டாங்க ஆண்டவர். எத்தனை கட்டளைகளை கொடுத்தாரு? கொஞ்சம் சத்தமா சொல்லுங்களேன். 10 கட்டளை கொடுத்தாரு. நான் டீச்சர் இப்போ டெஸ்ட் பண்ண போறதில்ல, மார்க் கொடுக்க போறதில்ல. ஓகே, எத்தனை கட்டளை கொடுத்தாரு? 10 கட்டளையை கொடுத்தார். அந்த 10 கட்டளைகளை கொடுத்துட்டு ஆண்டவர் சுருக்கமா சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாரு? பிரதான கற்பனையை வைத்துக்கொள், பிரதான கட்டளையை வைத்துக்கொள், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீ எப்படி இருக்கணுமா? முழு இருதயத்தோட, முழு, அதுக்கடுத்து முழு ஆத்மாவோட, அப்புறம் முழு இருதயம், முழு ஆத்மா, முழு உள்ளம். எப்படி இருக்கணுமா? முழு ஆத்மா, முழு இருதயம், முழு உள்ளத்தோடு என்ன கூறணுமா? அன்பு கூறணுமா? என்ன கூறணும்? அன்பு. என்னப்பா யாருக்கிட்ட அன்பு கூற சொல்றாரு? யார்கிட்ட அன்பு கூற சொல்றாரு? சொல்லுங்களேன், வசனத்தை சொல்லுங்களேன். வசனம் தாங்க நமக்கு அன்னைக்கு தீர்க்கதரிசி மூலமா வந்து முகமுகமா பேசினவர், தெய்வமா வந்து பேசினவர். இன்னைக்கு நம்ம கிட்ட பேசுற ஒரே வழி எது? வசனம் தாங்க, சத்திய வேதம் தான். சத்திய வேதம் மூலம் தான் ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணுவாரு? இன்னைக்கு எத்தனை பேர் ஆண்டவரே இன்னைக்கு துதி நேரத்திலையோ, இல்லை நான் ஆராதிக்கிற நேரத்திலையோ, நான் ஜெபம் பண்ற நேரத்திலையோ, சத்திய வேதத்தை சொல்ற நேரத்திலையோ நீர் யார் கூட பேசணும்? எங்கூட பேசணும். அல்லேலூயா. எங்கூட பேசணும் என்ற அந்த ஆத்ம தாக, அந்த வசனத்தோட தாகம் வேணும். நான் இங்கே உட்காந்துங்கிறது என் சிந்தனை மதியம் நம்ம ஒருவேளை முழு நீங்கள் ஃபாஸ்டிங் இருக்கேன்னு தெரியல, காலைல விட்ட வேணா போய் ஒரு சமயம் கட்டினா தான் நல்லா தூக்கம் வரும். அது ரெண்டாவது. போய் கட்டி நல்லா பண்ணோம், சாப்பிட்டா தான் ஒரு நல்லா சாப்பிட்டு, ஒரு இங்கே சாப்பாடு கொடுக்குறாங்களான்னு தெரில, ஒரு தூக்கம் வரும். இங்கே எதுக்காக கூடி இருக்கிறோம்? என் சிந்தனை
இல்ல ஐயோ நான் விட்டு வந்துட்டேன் அந்த வேலை, துணி துவைக்காத, முடிச்சுட்டு போய் தான் துணி துவைக்கணும். ஐயோ இல்லை நான் சாப்பாடு செய்யாம வந்துட்டேனே, நான் முடிச்சுட்டு போய் தான் என்ன பண்ணணும், சாப்பாடு செய்யணும். அதுவல்ல, அதுவல்ல. அதுதான் ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். உன் முழு இருதயமா, உன் முழு வந்துட்டியா என்னை தேடுற நேரத்தில் உன் முழு இருதனை, உன் சிந்தனை. ஐயோ இப்போ வந்தோம் ஆண்டவர் பாதத்தில் ஊற்றணும். என் கண்ணீர் ஜெபம் பண்ணும்போது தேசத்துக்காக ஜெபம் பண்ணீங்க, இந்தியாவுக்காக ஜெபம் பண்ண, இந்தியா தேசம் உலகத்துக்காக ஜெபம் பண்ணீங்க, மாவட்டத்துக்காக ஜெபம் பண்ணீங்க, மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணீங்க. உண்மை ரொம்ப சந்தோஷமா இருக்குது, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த சிந்தனை சிதறாமல், ஆண்டவரை நான் இங்கே இப்போ பார்க்க போகிறது உங்களுடைய சத்திய வேதம் எனக்குள்ள பேசணும். நான் இங்கே உட்காந்துங்கிற இந்த நேரம் என் சிந்தனை ஐயோ என் விட்டு வந்த வேலையோ இல்லை என் பிரச்சனையோ அல்ல. என் பிரச்சனையை பார்த்துக்கூடியவர் அவர். ஜார்ஜ் முல்லர் என்பவர் இப்படியாய் சொல்லுகிறார், பிரச்சனை பிரச்சனைன்னு ஆண்டவர்கிட்ட போய் சொல்லின்னு இருக்காத, பிரச்சனையை பார்த்து சொல்லு, நீ அம்மாத்துறை என் கூட இருக்கிற மகா பெரியவர். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமாக. என் கூட இருக்கிற ஒரு மகா பெரியவர். என் கண்ணீரை ஊத்திட்டம்பா, நீ பார்த்துக்கோ. ஒரு அம்மா வந்து ஊத்துனாங்க, ரொம்ப எப்போ வருஷம் நொந்து போய் ஆண்டவர் சமூகத்தில் என் கண்ணீரை ஊட்டினாங்க. ஊத்திட்டு உங்களுடைய சமூகத்தில் என் பிள்ளைய எடுத்துன்னு வந்து, யார் இந்த அம்மா? அண்ணாள். பார்த்தா பிதற்றாவா? ஊத்திட்டேன், அவள் தான். கர்த்தர் மேல் என் பாரத்தை வைத்துட்டேன். இப்போ நான் முழு சிந்தனையோட உங்களுடைய சத்திய வேதம் எனக்கு என்ன சொல்லுகிறது? இன்னைக்கு நான் இங்கிருந்து கடந்து போகும்போது என் இருதயம் நான் எப்படி என்னை வழி நடத்தி கொள்ளணும்? வருஷங்கள் கூடும்போது, வயசுகள் கூடும்போது நமக்குள்ள ஒரு மாற்றங்கள் உடலளவிலையோ உள்ளத்தளவிலையோ வரணும், ஆண்டவருடைய சமூகத்திலே வரணும். ஒருவேளை இந்த காலங்கள் விசேஷித்த காலங்கள், தபசு காலங்கள் என்கிற இந்த லெந்து நாட்கள் வந்து கிறிஸ்தவர்களுக்கு ரொம்ப துக்கம் கொண்டாடுகிற நாளும் அல்ல. இது வசந்தத்தின் நாள், வசந்த காலம் என்று சொல்வார்கள். மரம் இருக்கு, மரம் வெயில் வந்த என்ன ஆயிடும்? காஞ்சி இலையில என்ன பண்ணிடும்? கொட்டிடும். கொட்டிட்டு அப்புறம் என்ன ஆகும்? துளிர் விடும். அந்த காலம் வந்து பார்த்தீங்களா, பார்க்கவே பசுமையாக சூப்பராக இருக்கும். ரொம்ப பச்சையாகவும் இல்லாமல் அப்படியே அழகான ஒரு இளம் பச்சைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படியே அந்த துளிர் வர காலம். அப்படி போன்றது தான் இந்த கிறிஸ்தவர்களுக்கு இந்த தவசு காலங்கள் அல்லது உபவாச காலங்கள், இந்த 40 நாட்கள் நம்ம ஆண்டவர் கூட நெருங்கி கொள்ளுகிற காலங்கள். ஐயோ நான் 40 நாள் உபவாசம், பூ வைக்கல, நான் கறி சாப்பிடல, நான் பூ வைக்கல, கறி சாப்பிடல, ஐயமாரெல்லாம் கோச்சிக்கூடாது, நான் எதனா சொன்னால் கோச்சிக்கூடாது. யாராவது நான் தண்ணி அடிக்கல, நான் சிகரெட் பிடிக்கல, இல்லை நான் எங்கேயும் இதெல்லாம் நான் செய்யலை, இது இல்லை அவருக்கு உகந்த உபவாசம். நீ விட சொல்லி அவர் சொல்ல, உனக்குள்ள செயல் மாற்றம், மனசளவுல மாற்றம், கிரியை இல்லாத விசுவாசம் எப்படி இருக்குதா? வசனங்கள்லாம் நம்ம கரெக்டாக சொல்லும், சந்தோஷம். அல்லேலூயா. பரவாயில்ல, சாத்தான் வந்து நம்மகிட்ட வேத வாக்கியம் இருக்கும்போது இந்த வசனங்கள் சொல்லி தான் ஜெபிக்க போகிறோம். ஆனால் சொல்றதுனால மட்டும் என்ன? நம்முடைய செயல்பாடுகள் என்ன? செயலில் என்ன காட்டுறோம்? நான் அப்படி வசனத்தை மட்டும் சொல்லிட்டு போனா எப்படி? ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு பிள்ளை உங்களுக்கு பிடித்ததாக இருக்கிறது என்றால் காரணம் எப்படி இருக்கும்? நீங்க சொல்றதெல்லாம் அது என்ன பண்ணும்? செய்யும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அது என்ன பண்ணும்? நடக்கும். அப்போ உடனே உங்களுக்கு என்ன ஆயிடும்? பிடிச்சிடும். அப்போ இந்த உலகத்தின் தாய் தகப்பன்மார்கள் நமக்கு எப்படி நேசிக்கிறோமே, பரம தகப்பன் நம்மக்கிட்ட என்ன எதிர்பார்ப்பார் இல்லையா? அதுதான் அவர் சொல்லிட்டாரு, உன்னை நீயே பிள்ளை அப்பம் கேட்டா கல்லை வாங்கி தருவியா, மீனை கேட்டா பாம்பு வாங்கி தருவியா உன் பிள்ளைக்கு? நீயே இவ்வளோ நேசிக்கும் போது உன்னை படைச்ச ஆண்டவர் உன்னை எப்படி நானே நேசிப்பேன்? அப்போ என்கிட்ட முதல்ல அன்பு கூறு மகனே மகளே, முதல்ல என்கிட்ட கடவுள் எதிர்பார்க்கிறார். நம்மளை பார்த்து பாருங்களேன். நம்ம சொல்றோம் எதுக்காக இந்த சிலுவை பாடுகள், சிலுவைன்னு எதுக்கு சொல்லியிருக்கிறோம்? ஆண்டவர் நம்மேல் வைத்த அன்பிற்காக பிதாவாகிய தேவனாகிய கர்த்தர் நம்ம பிதாவானவர் தன்னுடைய ஒரே மகனை தந்தர் இவ்வளவாய் உலகத்தில் பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். யாரும் பாவம் செய்யாதவங்க ஒருவனா? பாவம் செய்யவில்லை என்றால் ஒருவன் தன்னைத்தானே அப்படி சொல்றவன் தன்னைத்தானே
வஞ்சிக்கிறவன், பொய் சொல்றான்னு அர்த்தம். ஆனா தன் பாவத்தை மறைக்கிறவன் அடைய மாட்டான். அவற்றை அறிக்கை செய்து என்ன பண்ணணும்? விட்டணும். சரிங்களா? இதுதான் முதிர்ச்சி. ஒரு வருஷமும் நம்ம ஆண்டவருடைய சமூகத்திலேயோ ஆண்டவர்கிட்ட நாடும்போது உபவாச காலங்களில் நமக்குள்ள ஒரு முதிர்ச்சி. ஆண்டவரே, உமக்கம் என்மேல் வைத்த அன்பிற்காகவா இந்த உலகத்தில் நீங்கள் வந்தீங்க? நான் உம்மை முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு என்ன பண்ணோம்? தேடணும். உன் மேல என்ன கூறணும்? அன்பு கூறணும். அன்பு என்பது என்ன? ஒரு பாசிட்டிவா சொல்றார். ஒரு கணவன் மனைவி உறவா இருப்பாங்க. இப்படி சொல்றார். கணவன் மனைவி இருக்கும்போது சொல்லுவாங்க, இல்லை நிறைய இன்னைக்கு லேக்கிங் அப்படின்னா அவர் அன்பே செலுத்துறது இல்லை. எங்கே வராரு, வேலை வெட்டி போய் செஞ்சே இருக்கிறாரு, என்ன பண்ணிடுறாரு, போயினே இருக்கிறாரு. காலைல ஏந்தா நீங்கள் தான் டீ கொடுக்குறீங்க, காலைல ஏந்தா நீங்கள் தான் சாப்பாடு கொடுக்குறீங்க, நீங்கள் தான் சாப்பாடு கட்டி அனுப்புறீங்க இல்லையா? அப்போ இன்னும் அங்கே என்ன அப்போ நீங்கள் கூட தானே இருக்கிறீங்க, அப்போ ஏன் அப்படி சொல்கிறீங்க? மனைவிமார்கள் சொல்லாமே, அடுத்தது கணவன்மார்கள் கேட்கல, ஏன் அப்படி சொல்கிறீங்க? உங்க கூட தானங்க இருக்கிறாரு. கூட இருக்கும்போது எங்க அவர் என்னகிட்ட அன்பே செலுத்தலை அப்படி என்ன எதிர்பார்ப்பு உங்ககிட்ட? கூட இருக்கிறாங்க, நீங்கள் தான் சாப்பாடு கொடுக்குறீங்க, நீங்கள் தான் துணிமணி எடுத்து கொடுக்குறீங்க, நீங்கள் தான் அவங்களுக்கு டீ கொடுக்குறீங்க, காஃபி கொடுக்குறீங்க, என்ன ஒரு எதிர்பார்ப்பு அந்த குறைய சொல்லுது? தெரியலையாமா? அது ஏன் அன்பு இல்லை? அன்பு இல்லைன்னு நீங்க எதை வச்சே சொல்றீங்க? அல்லையா? அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, அன்பா பேசல கூட தாங்கிறாரு. ஐயாமார்களும் சொல்லுவாங்க, கூட தாங்குது அந்த அம்மா பாட்டுன்னு வேலை செஞ்சுனுங்குது. அன்பு, அந்த அன்பு குறைபாடு என்பது எதுல குறையுது? பேசுது. மனம் விட்டு என்ன பண்ணல? நீ கூடவே இருந்தா கூட ரெண்டு பேரும் உக்காந்து இது அதுன்னு பேசினா தான் என்ன அர்த்தம்? அன்பா இருக்கிறாங்க, என்ன விசாரிக்கிறாங்க. டீ குச்சா, டிஃபன் சாப்பிட்டியா, இல்லை ஒரு பிள்ளைகளை கூட்டு சாப்பிட்டீங்களா அப்படின்னா அதுதான் பரஸ்பர அன்பு. நீங்க அவங்க மேல, நான் தான் வீட்டில் மெஷினா இருக்கும், எல்லாம் இருக்கும், உட்கார்ந்து பேசலையா அங்கே என்ன இருக்கும்? குறைதான். அது பெரிய பணமா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும், பெற்றோர்கள் பிள்ளைகள் இடத்துலையோ, கணவன் மனைவி இடத்துலையோ, பிள்ளைகள் பெற்றோர் இடத்துலையோ அங்கே பேசலையானா என்ன அர்த்தம்? குறைதான். என்ன இல்லைன்னு அர்த்தம்? அப்போ ஆண்டவர் என்கிட்ட பார்த்து ஏன் அன்பு கூறுன்னு சொல்றாரு. அப்போ என்ன பண்ணுறோம்? அவர் எதை எதிர்பார்க்குறாரு? பேசணும் இல்லையா? எப்படி பேசணும்? அதுதான் நீங்கள் வச்சிருக்கிற ஜெபம். இப்போ சொன்னீங்க பார்த்தீங்களா, கடவுளோட பேசுறது. அப்போ என் கூட தான் இருக்கிறார், என் பக்கத்தில் இருக்கிறார். எதுக்கு மட்டும் சொல்லுவோம்? என் கஷ்ட நேரத்தில் சொல்லுவோம், என் துக்க நேரத்தில் சொல்லுவோம், என் பக்கத்தில் இருக்கிறாருன்னு சொல்லுவோம். அவர் உங்ககிட்ட தான் இருக்கிறாரு. ஒரு தான் அந்த பழமொழி சொல்லுவாங்க எங்கள் மாமியார், தாயிட மகளிட தானே கனியும் உறவு. தாயிட புரியல. ஒரு அம்மாவும் பொண்ணு இருந்தாங்களாம். இந்த கல்யாணம் ஆன பொண்ணு என்ன பண்ணுமா, எப்போ பார்த்தாலும் அம்மா எனக்கு இது இல்லைம்மா வாங்கி கொடுமா, மா எனக்கு அது குத்தணுமா, மா எனக்கு இது வேணுமா, அப்படி சும்மா அம்மா தான். அம்மான்றவங்க மகள் மேலே எப்படி இருப்பாங்க? ஓரளவுக்கு ரொம்ப பாசமாக இருக்கும். இன்னும் கல்யாணம் ஆகிட்டு அவங்க மேலே ரொம்ப அன்பு வந்துடும். வந்துட்டு என்ன பண்ணுவாங்க? சரி பொண்ணு கேட்குதேன்னு வாங்கி கொடுத்துன்னு இருப்பாங்க. ஒரு காலகட்டத்தில் என்ன இது சும்மா நயன்னு பண்ணிருக்குது, எப்போ பார்த்தாலும் குடு எப்போ பார்த்தாலும். அம்மாவுக்கு என்னைக்காவது வாங்கி வந்துக்குதா? இதை ₹1 நான் காதால கேட்டுக்கிறேன் ஒரு அம்மா சொல்லியிருக்கிறத. என்னைக்காவது விசாரணை என்ன குடுன்னு கேட்குது. அம்மா நீ என்ன எனக்கு கொடுத்துச்சா? அம்மா 50,000 அந்த காசு கொடுக்க வேணாம், அம்மா எனக்கு இந்த பொருள், அம்மா நீ சாப்பிட்டியம்மா, அம்மாக்கு எடுத்துன்னு போய் கொடுத்தியா? 2 பேரும் குத்துக்கினாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பக்கத்து வீடு கூட அதை எடுத்துன்னு வந்துக்கலாம். அப்போ அந்த அன்பு எப்படி இருக்கும்? சந்தோஷமான, ஒரு கஷ்டமான அன்பாக இருக்காது, சந்தோஷமான. நம்ம ஆண்டவர் உங்களை பொருளை கொடு, பணத்தை கொடு, வேற எதுவும் கொடுக்கல, ஒன்று கேட்குறாரு, நேரத்தை கொடு. எதை கொடு? ஏங்கிட்ட நேரத்தை. உங்க வீட்டில் பேசலையா வத்தப்பறிய அன்பு செய்யலன்ட்டு நான் சொல்லியிருக்கேன் வாக்கு தத்துவம். என்கிட்ட என்ன கூறுவாயாக? அன்பு கூறுவாயாக சொல்லியிருக்கிறியே, சொல்லியிருக்கேன் வாக்கு தத்துவம்.
மற்றதுக்கெல்லாம் உன் கஷ்டத்தையே சொல்லினுங்கிற எப்போ பார்த்தாலும். அன்னைக்கு வந்தா ஆண்டவரே நான் பங்களா வாங்கினோம், நான் கார் வாங்கணும், நான் பிள்ளைங்க வந்து ஓகே ஓகே. இதெல்லாம் ரெண்டாவது. வந்திய சன்னிதானத்தில் இந்த சத்திய வேதம் என்கிட்ட என்ன பேசுச்சு, இந்த ஆவியானவர் என்கிட்ட என்ன பேசினாரு, இதெல்லாம் நீ தேடு. முதலாவது கடவுளுடைய ராஜ்யம், அவருடைய நீதியா. அப்ப இவைகளெல்லாம் உங்களுக்கு எவைகளை? இந்த ஆசீர்வாதம் எல்லாம். நான் முழு இறுதித்தோடு இங்கே வந்து நான் முதல்ல ஆவியானவருக்குள்ள நிரம்பி நான் ஜெபிக்கணும். வரங்களை எத்தனையோ பேருக்கு தந்துக்கிறாரு. வரங்களை வாழ்க்கையில் தாங்க சுவாமி. நான் எப்படி இருக்கணும்? அப்பா நான் முதல்ல உங்ககிட்ட என்ன கூறணும்? அன்பு கூறணும். நான் அன்பு கூறணும். நான் எப்படி அன்பு கூறுவேன்? ஏசாமிக்கு இல்லாத நம்ம எடுத்து கொடுக்க போகிறோம். பாருங்க அவருடைய ஏக்கம் எப்படி இருக்குது பாருங்க. படித்தவர் அவர் தானே, நம்மளுக்கு கொடுக்குற யாரு? அவர் தானே. அந்த கடவுள் தானே நம்மளுக்கு கொடுக்குறாரு. ஆனால் அவர் நம்ம மேலே ஏக்க வச்சுங்கிறார். என் மேலே மகளே மகளே மகனே என் மட்டும் அன்பு கூற மாட்டியா? நான் வாக்கு தத்த கட்டளையில் சுருக்கி சொல்லிட்டேன். உன் முழு இருதயம், சும்மா வெளி வேஷம், அதுக்கு தான் முழு இருதயம் முழு ஆத்துமா. ஆலயத்துக்கு வரும்போது நான் அப்படி அனல் மூட்டி ஜெபிப்பேன். ஆண்டவரே நான் அப்படி இப்படி இல்லை, அப்படி அனல் கொண்டு ஜெபிப்பேன். இந்த ஆலயத்தை விட்டுட்டு போனா பரிசுத்தமாக இருக்கு. சுத்தமாக இருக்கிறதுல சுத்தமாக இருக்கிறது பெருசு இல்லைங்க. அசுத்தமாக இருக்கிறதுல சுத்தமாக இருக்குதா? அல்லையா? வீட்டில் அதிகாலையில் என்னை தேடுங்கள் கண்டறிவீர்கள் சொல்லியிருக்கிறார். எத்தனை பேர் அதிகாலை நேரத்தில் நம்ம எழுந்து ஜெபிக்கிறோம்? அதிகாலை நேரத்தில் அவர் தேடுறோமா? போதகரனவோ சொல்லியிருந்தா இருப்பாரு, வர ஊழியக்காரங்க சொல்லியிருப்பாங்க, இப்படி என்னையே அழைச்சவங்களாம் சொல்லின்னு இருக்கிறோம். ஆனாலும் நம்முடைய செயல்பாடுகள் என்ன? சொன்னாங்க, உட்கார வச்சாங்க, பாஸ்ட் உட்கார வச்சாங்க, வந்தோம், சர்ச்சுக்கு வந்தோம், சொன்னாங்க. இது இல்லை நம்மகிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்கறது. உன் முழு இருதயம் எனக்கு சொந்தம். உன் முழு ஆத்மா யாருக்கு சொந்தம்? எனக்கு சொந்தம். அதோட அன்பு கொடு. ஃபார்மாலிட்டி கால்வாசி எல்லாம் கொடுக்காத. ஆலயத்துக்கு வர நேரம் கால்வாசியா இருக்கலாம். உனக்கு கொடுத்துருக்கிற 24x7 7 நாட்களுக்கு 24 மணி நேரம். அந்த 24 மணி நேரத்தில் என்கிட்ட எப்படி அன்பு கூர்ந்த? எப்படி அன்பு கூர்ந்த? முதல்ல ஜெபம். முதல்ல என்னது? ஜெபம் பண்ணுங்க. மத்தேயு 4:1 வாசிங்க பார்க்கலாம். மத்தேயு 4:1. ம் 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 மத்தேயு 4:1. ஆ ம் 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 இருங்கம்மா. அதன் பின்பு இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு எங்கே கொண்டு போகப்பட்டார? ஸோ இந்த ஜெபம் உபவாச ஜெபம். அது ஜெபம் சொன்னேன். அதுக்கடுத்து என்ன ஜெபம் சொல்லலான்னா, உபவாச ஃபஸ்ட்டு அன்பு கூறணும் அப்படின்னா. இது எதுக்காக இங்கே இந்த இடத்துல சொல்கிறேன்னு சொன்னால், இயேசு நமக்கு 40 நாள் தேவையா? இந்த வசந்த காலங்கள் 40 நாட்கள் நம்மை ஆண்டவர்கிட்ட நெருக்கமாக வைத்துக்கொள்கிற நாட்கள். ஆண்டவர் 40 நாள் உபவாசம் இருந்த பின்பு, ஆண்டவர் எத்தனை நாள் இருந்தாரா? 40 நாள் உபவாசம் இருந்தாராம். உபவாசம் இருந்த பின்பு எங்கே போனாராம்? மலை பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவரால் நிரப்ப போட்டு எங்கே போனார்? வனாந்தரத்துக்கு போனார். அப்போது ஆண்டவர் பார்த்தீங்களா, ஒவ்வொரு இடத்துலையும் அவருக்கு எல்லா வல்லமையும் கொடுத்துருக்கிறாரா? ஏசாமிக்கு பிதாவானவர் எல்லா சக்தியும் கொடுத்தாரா இல்லையா? பிசாசை ஓட்ட கொடுத்தாரு, குருடரை பார்வையிட செய்தாரு, செவிடரை கேட்க செஞ்சாரு, சப்பானியை நடக்க செஞ்சாரு, மரிச்சோர் என்ன பண்ணாரு? எல்லா வல்லமையும் இருக்குது. ஆனால் ஒவ்வொரு வல்லமை நேரத்திலையும் அவர் யாரை நோக்கி பார்த்தார்? எல்லா இடத்துலையும் நீங்கள் வசந்த பார்த்தீங்களா, அவர் வானத்தை அண்ணாந்து பார்த்து பிதாவை நோக்கினார். இப்படிதான் இருக்கும். அப்போ கொடுத்துட்டார் வல்லமையே. ஆனாலும் தன்னை புதுப்பித்துக் கொள்வதற்கு தன்னை அவர்கிட்ட அவர் மூவர் எப்படி இருக்கிறாங்க? பிதா, குமாரன், அவர் மூவர் எப்படி இருக்கிறாங்க? ஒருவராக தான் இருக்கிறாங்க. ஆனாலும் எப்போது யாரை நோக்கி பார்த்துட்டு இருந்தாரு?
பிதாவை நோக்கி. அப்போ பார்த்துக்கிற எண்ணம், ஆண்டவரோட உருவாடுகிற எண்ணம். 40 நாள் உபவாசம் இருந்து அவர் யாரை ஜெயிச்சாரா? பிசாசை. பார்த்துங்கிறான் இன்னைக்கு உன்னை எந்த வகையில் வீழ்த்தலாம், உன்னை எந்த வகையில் சாய்க்கலாம். அவன் நோக்கமே கெர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை. நீ எதில் வீக் ஆகுறன்னு அவனுக்கு தெரியும். கடவுள் வராருனாவே நீ என்னை துன்பப்படுத்தியா வந்தீங்க, நீங்கள் சர்வ கிறிஸ்துன்னெல்லாம் சொல்கிறக்கூடிய பிசாசு அவன். அப்போ உன்னையும் என்னையும் தெரியாதா? தெரியுமா தெரியாதா? தெரியும். அப்போ நீ எதில் வீக் ஆகுறன்னு அவனுக்கு தெரியும். நீ எதை தொட்டா நீ ஊந்துருவேன்னு தெரியும். அவன் கண்டிப்பாக அந்த இடத்துல என்ன வைப்பான்? கையை வைப்பான். யோபு எப்படி கையை வச்சான் இல்லையா? ஆண்டவர்கிட்ட பர்மிஷன் கேட்டுன்னு வர கை வச்சான். அவன் அப்போ விலகிடுறானான்ட்டு. அப்போது பிசாசுக்கு தெரியும் நம்ம எந்த இடத்துல வீழ்ந்துருவோம், எந்த இடத்துல இவன் இங்கே கையை வச்சா வீழ்ந்துருவோம் அப்படின்னு தெரிஞ்சு டச் பண்ண வருவான். ஆனால் இதை வெல்வதற்கு நமக்கு என்ன ஜெபம் தேவைன்னா உபவாச. அல்லேலூயா. இதுக்கு தாங்க உபவாசம் இருக்கிறது. ஆண்டவரோடு ஐக்கியப்படுத்திட்டு அவர்கிட்ட அன்பு கூர்ந்து நம்ம ஜெயிக்கிறதுக்கு ஒரு வல்லமை தேவை. நம்மளுக்கு இல்லை அந்த வல்லமை வேணும்னா யாரோட வல்லமை தேவை? நமக்கு அவரோட வல்லமை தேவை. ஜெபம் பண்ண நேரம் இல்லாமல் ஓடுகிற காலமாக சிலுவை போட்டுன்னு ஓடுறோம். நான் பஸ்லலாம் ஜெபம் பண்ணுங்கிறேன், நான் பஸ்ஸில் ஜெபம் பண்ணுறேன், நான் போகிறதுல ஜெபம் பண்ணுறேன். இல்லைங்க, சர்வ வல்லவர் இந்த உலகத்தில் எல்லாம் ஜெபம் செய்தப்போ கூட சொன்னாங்க. ஒரு கொரோனா நேரத்தில் நீங்கள் இருந்தீங்களா? நான் இருந்தேனா? யாரும் இல்லை. எல்லாம் ஓடி போய் கதவு சாத்திக்கிட்டு ஒளிஞ்சிட்டு இருந்த ஆட்கள் தான். யாருக்கு வந்துருமோ அப்பாவை பார்த்தா பிள்ளைக்கு வந்துருமோ, பிள்ளைய பார்த்தா அப்பாவுக்கு வந்துருமோ, அந்த பாசெல்லாம் அங்கெல்லாம் தூக்கி போட்டாச்சு. அப்படித்தானே? அப்போ நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார் என்றால் படைத்தவரை நாம் எவ்வளவு அளவுக்கு நேசிக்கணும். அவர் நம்மேல் வைத்த அன்பிற்காகவா இந்த உலகத்தில் வந்தார். ஒருத்தன் கேட்டானா, நீங்கள் இப்போ எல்லாருமே பார்த்துருப்பீங்க, ஒரு இது ஒரு படத்தை பார்ப்பீங்க, சிலுவை போட்டு எல்லாரோட இப்போ கிறிஸ்துவ வண்டிங்களில் காரில் இல்லை நம்ம ஒரு ஆசையாக வாங்கி ஒட்டிப்போம். ஒரு இதுவை என்ன சொல்கிறது, அந்த சீனை நம்ம ஸ்டிக்கரை ஒட்டிப்போம். என்ன ஸ்டிக்கர்னா சிலுவை போட்டு அதில் ஒரு கிளாத் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டிக்கரை ஒட்டிப்போம் இல்லையா? அதை பார்த்தா அழகாக சிலுவை இருக்குது, அது மேலே ஒரு துணி இருக்குது, கிறிஸ்துவர்கள் என்ற ஒரு அடையாளத்தை காட்டுவதற்காகவும் பிடிச்சிருக்கு அப்படின்னு ஒரு நம்ம நேசிக்கிறதுனால ஒட்டிப்போம் அந்த ஸ்டிக்கரை. அதை பற்றி ஒருத்தர் கேட்டான். ஆண்டவர் அந்த ஸ்டிக்கரை உருவாக்கும் போது அப்படி சொல்லிக்கிறாங்க. கடவுள்கிட்ட கேட்டான், ஆண்டவரே நீங்கள் எவ்விதமாக என்னை நேசிக்கிறீங்க, எவ்வளோ அளவுக்கு நேசிக்கிறீங்க, how much do you love me? He stretched his hand. அவர் கடவுளை கையை காட்டு, இந்த சிலுவை மரத்தில் நான் தொங்கினே, அந்த அளவுக்கு உன்னை நேசிக்கிற மகனே மகளே, அந்த அளவுக்கு உன்னை நேசிக்கிற மகனே மகளே, யார் உனக்காக ஒரு ஜீவனை கொடுத்து ரத்தத்தை சிந்த முடியும்? கொரோனா நேரத்தில் அப்பா புள்ளன்னு ஓட்டுமே, நீ பேசினா எனக்கு கொரோனா வந்துருமா, நான் தொட்டா உனக்கு கொரோனா மறைஞ்சிக்கணுமே. உன் தாயும் தகப்பனை விட நேசிக்கிற தெய்வம் நான். இந்த உலகத்தில் உன்னை கொண்டு வந்திருக்கிற தெய்வம் நான். பாவிகளை ரட்சிக்க தான் நான் வந்துக்கிறேன். அன்பு கூர்ந்து, எப்படி அன்பு கூர்ந்த உண்மையில் வைத்த அன்பு